காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். முதலாவதாக, ஆரணி அருகே உள்ள செண்பகத்தோப்பு அணையில் நீர்மட்டம் வெகுவாக சரிவடைந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள செண்பகத்தோப்பு அணையில் நீர்மட்டம் சரிவடைந்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் கவலையடைந்துள்ளனர். படவேடு பகுதியில் உள்ள செண்பகத்தோப்பு அணையின் நீர்மட்டம் வழக்கமாக ஜூன் ஜூலை மாதங்களில் 35 முதல் 40 அடி வரை நீர் இருப்பு இருக்க வேண்டிய நிலையில் தற்பொழுது நீர்மட்டம் 28 அடியாக மட்டுமே உள்ளது. இதனால் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி வரை வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து காட்பாடி, வேலூர், புதிய பேருந்து நிலையம், சத்துவாச்சாரி, விருதம்பட்டு, வள்ளிமலை கூட்ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒடிசாவில் இருந்து திருவாரூர் மாவட்டத்திற்கு ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்த நபர் கைது செய்யப்பட்டார். நீடாமங்கலம் ரயில் நிலையத்தில் தனிப்படை காவலர்கள் ரயிலில் சோதனை செய்தபோது ஒடிசாவைச் சேர்ந்த பிரபாத்மா கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த காவலர்கள் அவரிடம் இருந்த 30 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேயிலை தோட்ட பகுதியில் கட்டடத்தின் மீது அமர்ந்திருந்த புலியை கண்டு மக்கள் அச்சமடைந்தனர். தேவர் சோலை அருகே தேயிலை தோட்ட பகுதியில் இருந்த கட்டடத்தின் மீது அமர்ந்தவாறு புலி ஒன்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. இதனை நீண்ட தூரத்தில் இருந்து பார்த்த பொதுமக்கள் தங்கள் செல்போனில் வீடியோ எடுத்தனர். இந்நிலையில் புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டுமென வனத்துறையிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டையில் காலை முதலே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, காவிரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக லேசான காற்றுடன் மிதமான மழை பெய்தது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் திடீர் மழை பெய்தது. ஆலந்தூர், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், வண்டலூர், முடிச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியது. பணி முடிந்து வீடு திரும்பியவர்கள் தாம்பரம் பேருந்து, ரயில் நிலையங்களில் நீண்ட நேரம் காத்திருந்தனர். தொடர்ந்து மழை பெய்ததால் பொதுமக்கள் அவதியுடன் வீடு திரும்பினர். வைகை அணையில் தண்ணீர் திருட பொருத்தப்பட்டிருந்த மின் மோட்டார்கள் மற்றும் குழாய்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது சட்டவிரோதமாக 3 மின் மோட்டார்கள் மூலம் ஃபுட்வால்வு பொருத்தப்பட்ட 45 குழாய்கள் மூலமாக தண்ணீர் திருடி வந்தது கண்டறியப்பட்டது. உடனடியாக அவற்றை அகற்ற நீர்வளத்துறையினருக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். இதையடுத்து மண்ணுக்கடியில் புதைத்து தண்ணீர் திருடிய குழாய்கள் மற்றும் மோட்டார்கள் அகற்றப்பட்டன. கும்பகோணம் மாநகராட்சி கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான குடியிருப்பு கட்டும் திட்டத்தை மாற்றி வாகன நிறுத்துமிடம் அமைக்க வேண்டும் என திமுக எம்பி கல்யாண சுந்தரம் வலியுறுத்தினார். ஆனால் குடியிருப்பு கட்ட வேண்டும் என திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த கல்யாண சுந்தரம் கூட்டத்தில் இருந்து வெளியேறினார். மக்களுடைய சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் இதோ ஓட்டுக்காக எங்க ஓட்டு போடும், எங்க ஓட்டு போயிட்டு சொல்லுவது என்பது ஓட்டுக்காக நாம் பார்க்கக்கூடாது. இதோ நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு கட்சிக்கு புறக்கணித்து செய்வது போல இங்கே காட்சியளித்தார்கள். இதெல்லாம் தவறு என்பதை நான் கண்டிக்கிறேன். விருதுநகர் மாவட்டத்தில் சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணிகளை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காரியாபட்டி, பெரிய கண்மாய்,
பிசிண்டி, விருதுநகர் கௌசிகா நதி, சாத்தூர் வைப்பாறு மற்றும் படந்தால் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சீமை கருவேல மரங்கள் மீண்டும் வளராத வகையில் வேருடன் முழுமையாக அகற்றப்பட வேண்டும். அகற்றப்பட்ட பகுதிகளில் உடனடியாக பூர்வீக மரக்கன்றுகள் நடவு செய்து அவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வம் அறிவுரை வழங்கினார். புதுச்சேரியில் நடப்பு கல்வியாண்டில் அரசு ஒதுக்கீட்டிற்கான MBBS இடங்கள் 429 உயர்ந்துள்ளன. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற 2வது சுற்று பேச்சுவார்த்தையில் தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் வழங்கும் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் 255 இருந்து 298 உயர்த்தப்பட்டுள்ளன. இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் 131 இடங்களையும் சேர்த்து மொத்தம் 429 இடங்கள் கிடைத்துள்ளன. நெல்லையில் ரயில் மீது தாக்குதல் நடத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டார். நெல்லை கல்லிடைக்குறிச்சி ரயில்வே நிலையத்தில் பயணிகள் ரயில் மீது கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். நெல்லையில் இருந்து செங்கோட்டை நோக்கி வந்த ரயிலில் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்திற்கு வந்தபொழுது மர்ம நபர் ஒருவர் தண்டவாளம் அருகே நின்று ரயில் மீது கற்கடை வீசியுள்ளார். இதில் 5வது பெட்டியில் பயணித்த தென்காசியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பவர் காயமடைந்தார். இச்சம்பவம் குறித்து தென்காசி ரயில்வே காவலர்கள் விசாரித்து வந்த நிலையில் கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்ற 19 வயது இளைஞர் தாக்குதலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். பெரம்பலூர் அருகே உள்ள MRF டயர் தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு கேட்டு தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். MRF டயர் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு கடந்த 30 மாத காலமாக ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக MRF டயர் தொழிற்சாலையின் எதிரே CITU மாவட்ட செயலாளர் அகஸ்டின் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் நூல் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. சீனிவாசன் பெருமாள் கோவில் தெருவில் வித்யாசோமு என்பவருக்கு சொந்தமான நூல் தயாரிக்கும் தொழிற்சாலையில் மின்கசிவு காரணமாக தீ பற்றியுள்ளது. இதையடுத்து அங்கு விரைந்த ராணிப்பேட்டை தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் அங்கிருந்த சுமார் 10 லட்சம் மதிப்பிலான பஞ்சு நூல்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. திண்டுக்கல் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஆடி பௌர்ணமி தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஆடி திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி சவுந்தரராஜ பெருமாளுடன் அருள்பாலித்தார். இதைத் தொடர்ந்து தேரை கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் முழங்க வள்ளி கும்மி ஆட்டத்துடன் பக்தர்கள் வடம்பிடித்து எடுத்தனர். திருப்பத்தூர் அருகே கோவில் உண்டியலை உடைத்து திருட முயன்ற இளைஞரை பிடித்த பொதுமக்கள் தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பொன்னியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த வாசுதேவன் கதிரிமங்கலம் பகுதியில் உள்ள சிவசக்தி மாரியம்மன் கோவில் உண்டியலை உடைத்து திருட முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வாசுதேவனை பிடித்து தர்மடி கொடுத்து திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அப்பொழுது காவலர்கள் அவரை சோதனை செய்தபொழுது அவரிடம் இருந்த 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சென்னை திருவான்மையூரில் முதலமைச்சர் விஜயின் பாதுகாப்பிற்கு சென்ற வாகனங்கள் அடுத்தடுத்து மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. போரூரில் இருந்து நீலாங்கரை சென்ற வாகனங்கள் RTO சிக்னல் அருகே சென்றபொழுது தனியார் கார் திடீரென பாதை மாறியதால் பாதுகாப்பு வாகனங்கள் திடீர் பிரேக் அடித்தன. இதில் டெம்போ டிராவலர் அடையாறு துணை ஆணையரின் காரில் மோதிய நிலையில் 2 வாகனங்களும் சேதமடைந்தன. தொழிற்சாலைகளில் அசம்பாவிதங்கள் மற்றும் விபத்துகளை தடுத்து மக்களின் உயிரை பாதுகாக்க சிறப்பு திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற மாங்கனி கண்காட்சியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் விவசாயம், தொழில், சுற்றுச்சூழல், வேலைவாய்ப்புக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். தொழிற்சாலைகள்ல எந்தவித ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்காம மக்கள் உயிர் எங்களுக்கு முக்கியம்ன்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து ஒரு சிறப்பு திட்டத்தை நாங்க கொண்டு வர போறோம். அந்த திட்டம் விரைவில் அனௌன்ஸ் பண்ணப்படும்.
மயிலாடுதுறை அருகே சோளம்பேட்டை பகுதியில் மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட் சார்பில் விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண் கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விவசாயிகள் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. யூரியா, பொட்டாஸ் உள்ளிட்ட செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி மண்வளத்தை பாதுகாப்பதுடன் அதிக மகசூல் பெறலாம் என வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே மழை வேண்டி 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து வழிபாடு நடத்தினர். கொத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள பிடாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தையொட்டி முளைப்பாரி எடுப்பு நடைபெற்றது. இதையொட்டி விரதம் இருந்த பெண்கள் நவதானிய முளைப்பாரிகளை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து கும்மி அடித்து கோயிலை சுற்றி வலம் வந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பூட்டிய வீட்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலாகின. சந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவரது வீட்டில் எதிர்பாராத விதமாக தீ பற்றியுள்ளது. வீட்டின் உள்ளிருந்து புகை வருவதைக் கண்ட அக்கம்பக்கத்தினர் உடனடியாக போச்சம்பள்ளி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் தீயில் கருகி சேதமடைந்தன. சென்னை புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான ஆவடி, அயப்பாக்கம், திருமுல்லைவாயல் சுற்றுவட்டாரத்தில் திடீர் மழை பெய்தது. காலை முதல் வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மாலை வேளையில் கருமேகங்கள் சூழ்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து அப்பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வேலை முடிந்து வீடு திரும்பியவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் பரவலாக மிதமான மழை பெய்தது. எடப்பாளையம், காக்கடூர், ஈக்காடு, மணவாள நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சில தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருச்சி மாநகரம் துர்வானை காவல் பகுதியில் மாநகராட்சி சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகள், கடைகள் அகற்றப்பட்டன. மாநகராட்சி சார்பில் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் உரிமையாளர்கள் அகற்றாததால் போலீசார் பாதுகாப்புடன் ஜேசிபி, டிப்பர், பொக்லைன் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட வாகனங்களை கொண்டு அங்கு ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். 25க்கும் மேற்பட்ட கடைகளின் முன்பகுதிகள் அகற்றப்பட்டு தற்காலிக நிழல் குடைகள் அகற்றப்பட்டன. அப்போது ஒரு சிலர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கூடுதல் பேருந்து நிலையம் முன்பு விபத்தில் இழப்பீடு வழங்காத அரசு பேருந்தினை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். மதுரையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி சென்ற அரசு பேருந்தினை நிறுத்தி பயணிகளை இறக்கிவிட்ட பின்னர் ஜப்தி செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றனர். திடீரென ஜப்தி செய்யப்பட்டதால் பயணிகள் நீதிமன்ற ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கயத்தார் அருகே உள்ள தென்னம்பட்டியைச் சேர்ந்த மூக்கையா 2007ஆம் ஆண்டு அதே பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அரசு பேருந்து மோதியதில் காயமடைந்தார். 1,12,574 ரூபாய் மூக்கையாவிற்கு இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் பகுதியைச் சேர்ந்த மத்திய ரிசர்வ் காவல் படையின் தலைமை காவலர் சிவகுமாரின் உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. மத்திய ரிசர்வ் காவல் படையின் 92வது பட்டாலியனில் பணியாற்றி வந்த சிவகுமார் ஜம்மு காஷ்மீரின் ஹந்துவாராவில் உள்ள மாவட்ட காவல் படை முகாமில் பணியின் போது திடீரென மயக்கமடைந்து உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மதுக்கூரில் உள்ள அவர் இல்லத்திற்கு உடல் கொண்டுவரப்பட்டு 21 குண்டுகள் முழங்க அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்டம் கேபி குப்பம் அருகே முடினாம்பட்டு இடுகாட்டில் இரத்தக்கரை பிடிந்த பையுடன் மாந்திரிகம் செய்ய வந்த பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. குழந்தையின் உடல் இருப்பதாக தகவல் பரவிய நிலையில் அப்பகுதி மக்கள் அங்கு குவிந்த நிலையில் காவலர்கள் விரைந்து அப்பெண்ணின் பையை சோதனை செய்தனர். அதில் பூசணிக்காய், கோழித்தலை உள்ளிட்ட மாந்திரிக பொருட்கள் மட்டுமே இருந்தது தெரியவந்தது. பொருட்களை தீயிட்டு அடித்த காவலர்கள் பெண்ணை எச்சரித்து அனுப்பினர். காஞ்சிபுரம் வயாவூர் அரசு மதுபான கடையில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கள்ள நோட்டுகளை மாற்றியதாக புகார் அடைந்துள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் 500, 200, 100 ரூபாய் நோட்டுகள் என மொத்தம் 3000 ரூபாய்க்கு மேல் கள்ள நோட்டுகள் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கும் நேரத்தை பயன்படுத்தி கள்ள நோட்டு கும்பல் செயல்படுவதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுக்க ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே சாலை மறைக்குடம் தன்னம்மாள் கோவிலில் ஆடிக்களரி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க நல்ல தண்ணீர் கிணற்றில் இருந்து கரகம் எடுத்து பக்தர்கள் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து அக்கினி செட்டி எடுத்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் மாவிளக்கு ஏற்றியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். திருவண்ணாமலை அருகே இசுக்கடி காட்டேரி கிராமத்தில் எல்லை காளியம்மன் பிடாரியம்மன் கோவில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் காளி உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்த பக்தர்கள் சக்தி கரகம் ஏந்தியும் தீ விதித்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சாமி வந்து ஆடிய பக்தர்கள் சாட்டையால் அடித்தும் வழிபட்டனர். தொடர்ந்து அரோகரா கோஷம் முழங்க ஏராளமான கிராம மக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூரில் சிறு சேமிப்பு சீட்டு நடத்தி 40 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகாரில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜெகநாதன் என்பவரின் வீட்டில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். வழக்கில் கைது செய்யப்பட்ட அவரது தாய் காளீஸ்வரியை வீட்டிற்கு அழைத்துச் சென்று நடத்திய சோதனையில் சீட்டு புத்தகங்கள் மற்றும் பண பரிவர்த்தனை தொடர்பான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மதுரை அழகர் கோயிலில் 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி சன்னதி நேற்று திறக்கப்பட்டது. மதுரை அழகர் கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே திறக்கப்படும் 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி சன்னதி கதவு நேற்று திறக்கப்பட்டது. ஆடி பௌர்ணமியை ஒட்டி இரவு 7:30 மணி அளவில் கதவு திறக்கப்பட்டு 18 படிகளிலும் தீபம் ஏற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அரிய நிகழ்வை காண திரண்ட பக்தர்களிடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். சென்னை ராயப்பேட்டையில் அருந்ததியர் மற்றும் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன், அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டை மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்த வேண்டும் என்றும் அரசாணை 61 ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதிக சாதியால் ஏற்படும் வன்கொடுமையை தடுக்கும் வண்ணம் சட்டமன்றத்தில் தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும். அதற்காக இடதுசாரிகள் தொடர்ந்து குரல் எழுப்புகிறோம். அவையும் அதில் அந்த கோரிக்கை மிக நியாயமான கோரிக்கைகள். இதையும் அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கும் கிராம நிர்வாக அலுவலரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கொன்னக்கலவாடி கிராமத்தைச் சேர்ந்த ராஜகோபாலின் வீட்டை அளந்து பெயர் நீக்கம் செய்ய கிராம நிர்வாக அலுவலர் பொன்னுச்சாமி 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த பணத்தை ராஜகோபால் விஏஓ பொன்னுச்சாமியிடம் கொடுக்கும் பொழுது அதனை வீடியோவாக பதிவு செய்துள்ளார். அந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சட்டவிரோத மணல் திருட்டில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மலட்டாறு பாலாற்றில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது மாட்டு வண்டிகளில் மணல் கடத்தி வந்தவர்களை மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கைலாசகிரி பகுதியைச் சேர்ந்த தியாகு, லோகு, ராஜ்குமார், லிங்கா மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் சட்டவிரோதமாக பாலாற்றில் இருந்து மணல் கடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்ற பொழுது வெங்கடேசன் என்பவர் தப்பியோடினார். இதைத் தொடர்ந்து 4 பேரை கைது செய்த காவலர்கள் 5 மாட்டு வண்டிகளையும் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி நீதிமன்ற வளாகத்தில் மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் காவலர்களுக்கு லஞ்சம் கொடுக்க போவதாக பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உசப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் பாண்டுரங்கன் தன்னை தாக்கியதாக திமுக மற்றும் விசிக பிரமுகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க காவலர்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று கூறி பாண்டுரங்கன் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தின் முன் அமர்ந்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் விஷவாயு தாக்கி மீனவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை இறக்கும் பணியின் பொழுது மீன் சேமிப்பு அறையில் இருந்து விஷவாயு வெளியேறியது. அப்போது முத்துவேல் என்கின்ற மீனவர் மயங்கி விழுந்தார். அவரை காப்பாற்ற கதிரவன், அபினேஷ் மற்றும் அருண் ஆகிய 3 மீனவர்கள் முயன்றனர். அனைவரும் மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கதிரவன் உயிரிழந்தார். இதையடுத்து முத்துவேல், அபினேஷ் மற்றும் அருண் ஆகிய 3 பேருக்கு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே முன்விரோதம் காரணமாக அரிவாளால் வெட்டப்பட்டு படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த கூலி தொழிலாளி உயிரிழந்தார். சூரங்குடி கிழக்கு தெருவைச் சேர்ந்த ஞான திரவியத்தை முன்விரோதம் காரணமாக மகாராஜன் மற்றும் முத்துராஜ் ஆகியோர் பாரதி நகர் அருகே அரிவாளால் வெட்டினர். இதில் படுகாயமடைந்த ஞான திரவியம் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த வழக்கில் மகாராஜன் மற்றும் அவரது நண்பர் முத்துராஜ் கைதான நிலையில் அவர்கள் மீது தற்போது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள திருமண மண்டபம் வீடுகளில் பதுக்கி வைத்திருந்த 20 கிலோ குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நியூடெல்லி மற்றும் ஷாகிராபாத் பகுதிகளில் திருப்பத்தூர் மாவட்ட காவலர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அக்பர் பாஷா என்பவருக்கு சொந்தமான திருமண மண்டபம் மற்றும் அவரது உறவினர் வீட்டில் நடந்த ரெய்டில் சுமார் 20 கிலோ ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து திருமண மண்டபத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள் உரிமையாளர் அக்பர் பாஷாவை தீவிரமாக தேடி வருகின்றனர். மயிலாடுதுறையில் தனியார் மருத்துவமனையின் தவறான சிகிச்சையால் 12 வயது சிறுவன் உயிரிழந்ததாக கூறப்படும் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கோரி பெற்றோர் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தனர். உடல் வாழ்வு அறுவை சிகிச்சையின் பொழுது மருத்துவர்களின் அலட்சியத்தால் சிறுவன் கிஷோர் பலியான நிலையில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் சம்பந்தப்பட்ட 2 மருத்துவர்களை சஸ்பெண்ட் செய்தும் நுகர்வோர் நீதிமன்றம் அபராதம் விதித்தும் காவல்துறையினர் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் 1 வாரத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதாக எஸ்பி உறுதியளித்ததாக பெற்றோர் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நபலாக் புளியங்கண்ணி ஏரியில் அமைந்துள்ள கன்னியம்மன் கோவிலில் மகா குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு புனித நீர் கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசித்து வழிபட்டனர். ஆழியார் அருகே தனியார் தோட்டத்தினுள் நுழைந்த காட்டு யானைகள் தென்னை மரங்களை சேதப்படுத்தின. கோவை மாவட்டம் ஆழியார் அருகே தனியார் தோட்டத்தினுள் நுழைந்த காட்டு யானைகள் தென்னை மரங்களை சேதப்படுத்தின. ஆழியார் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானைகள் புளியங்கண்டி கிராமத்தில் உள்ள தோட்டத்திற்குள் புகுந்து 30க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வேரோடு சாய்த்தது. யானைகளை கட்டுப்படுத்தவும் உரிய நிவாரணம் வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனியில் சாலையில் கிடந்த 32,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த மூதாட்டியை மாவட்ட ஆட்சியர் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். தர்மாபுரி கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி பசுபதி கொய்யாப்பழம் விற்பனை செய்தபோது சாலையில் கிடந்த பணப்பையை கண்டெடுத்தார். அதில் 32,240 ரூபாய் மற்றும் ஆவணங்கள் இருந்த நிலையில் அதை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தார். தொடர்ந்து ஆவணங்கள் மூலம் தேனியைச் சேர்ந்த செல்வி என்பவரிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. நெல்லையில் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவரை ஆசிரியர் பிரம்பால் தாக்கியதால் அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டவுன் பகுதியில் உள்ள தனியார் உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் ஒருவரை ஆசிரியர் பிரம்பால் தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதலுக்கு உள்ளான மாணவரின் காது, கை, கால் மற்றும் முதுகு பகுதியில் இரத்தக்காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் மாணவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக நெல்லை சந்திப்பு காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து கூடலூர் செல்லும் சாலையில் குட்டியுடன் 2 யானைகள் உலா வந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். நடுவட்டம் பகுதிக்கு கீழ் செல்லும் பாதைகளில் அடிக்கடி யானைகள் சாலையில் உலா வரும் நிலையில் இரவு நேரத்தில் குட்டியுடன் 2 யானைகள் உலா வந்தன. நீண்ட நேரமாகியும் வனப்பகுதிக்குள் யானைகள் செல்லாததால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சாலையை கடக்க முடியாமல் அவதியடைந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் சாலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்தார். ஒடசல்பட்டியைச் சேர்ந்த சென்னப்பன் என்கின்ற முதியவர் நாசன்கோட்டாய் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது நிலை தடுமாறி அருகில் உள்ள வயல்வெளியில் விழுந்த முதியவர் சென்னப்பன் தலையில் அடிபட்டு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார்.